Hi friends, welcome to our channel. இந்த பையனுக்கு சாப்பிடுறதுக்கு கஞ்சியை அவனுடைய அப்பாவோட ரெண்டாவது மனைவி கொடுக்குறாங்க. அதுல ஏதோ கலந்துருக்குமோ அப்படின்னு இந்த பையனுக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு. இவனும் அதுக்குள்ள தேடி தேடி பார்க்கறான். அவன் கைக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. உடனடியாக அது கொண்டு போய் டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு அது ஒரு பேக்ல பேக் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இங்க பாரு பேக்ல இருந்து ஏதோ லீக் ஆகுதுன்னு அவளுடைய சித்தி வந்துட்டு சொல்லும்போது இல்ல அது ஒண்ணும் இல்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து மலிப்பிட்டு அங்க ஓடி போயிடுறான். அப்பதான் அந்த சித்தி வந்து தரையை பார்க்கும்போது இல்ல நம்ம கொடுத்த கஞ்சி தான் இந்த மாதிரி லீக் ஆயிருக்கு. அவன் நான் கொடுத்த கஞ்சியை தூக்கிட்டு எங்கேயோ போறான் அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. நேரடியாக அந்த பையன் அவனுடைய ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு எனக்கு என் சித்தி மேல சந்தேகமா இருக்கு. இங்க பாரு இந்த ஃபுட்ல ஏதோ கலந்துருக்காங்க. இதுல ட்ரக் இருக்குமோ எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏற்கனவே உனக்கு வந்துட்டு ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து நீ வெளியே வராம இருக்கு. அதனால நீ ஏதோ வளரன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அடுத்த நாள் நைட் பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. இவனுக்கு இவன் தம்பிக்கும் ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. அவன் ஹஸ்பண்டுக்கு மட்டும் வேற மாதிரியான ஒரு ஸ்டீக் வந்து கொடுக்குறாங்க. இந்த பையன் சாப்பிடாம அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்துல இவங்க அப்பா சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல இவங்க அப்பா கிட்ட வந்துட்டு நீங்க இதை சாப்பிடுங்க நான் அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளேட் மாத்திக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க சித்தி வந்துட்டு இங்க பாரு அது வேற சிக்கன் இது வேற சிக்கன் உங்க அப்பாவுக்கு ஏத்த மாதிரி நான் சமைச்சிருக்கேன்றப்போ என்ன விளையாடுறியா அப்படி எனக்கு பாய்சன் பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவனுடைய சிக்கன் எடுத்து கொண்டு போயிட்டு டஸ்ட்பின்ல போட்டுறா. இவங்க அப்பா என்னடா ஏன் இப்படி பேசுற உங்க சித்தியே உன்னை அந்த மாதிரி நடத்த போறா நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட போராடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த பையன் ஒரு கத்தி எடுத்து மிரட்டி நீ அவகிட்ட மயங்கிட்ட அவன் நம்மளை கொலை பண்றதுக்கு வந்திருக்கான்ற மாதிரி சொல்றான். அவன் கத்தி எடுத்து மிரட்டுறத பார்த்த உடனே அவன் சித்தியும் அவன் தம்பியும் நாங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க பாரு முதல்ல அவன் வந்து என்ன கொள்வா அப்புறம் உன்ன கொள்வா அதுக்கப்புறம் நம்ம அப்பாவை கொண்டு இந்த சொத்தை எல்லாம் எடுத்துக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் அங்கிருந்து ஓடும். நேரா ஓடி போய் அவங்க சித்தியோட ரூம்குள்ள ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது எதையும் தேடி பார்க்கறான். அந்த நேரத்துல இவங்க அப்பா கோவத்துல அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தா. இவங்க அப்பா வந்து கத்தி எடுத்து மிரட்டிக்கிட்டு அப்பா இங்க பாரு அவ வந்துட்டு ரொம்ப சூனியக்காரியாவ கூட நம்ம சேரக்கூடாதுன்ற மாதிரி சொல்றான். வேகமா போய் அவங்க சித்தியை கத்தியில குத்திடுறான். குத்துனது உடனே அவங்க சித்தி இதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க. போலீஸ் வந்து இந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பையனுடைய தம்பி எவ்வளவோ இவங்க கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவா. அப்பன்னு பார்த்து இந்த பையனுக்கு ஒரு கவுன்சிலிங் வருவாங்க. அந்த பையன் வந்து சொல்றான் எங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தோம். அப்ப திடீர்னு இந்த லேடி தான் வந்துட்டு நர்ஸ்னு வந்தாங்க. இந்த லேடி எப்போ வந்தாலும் அப்பவே எங்க அம்மாவோட உடல் ரொம்ப மோசமாயிடுச்சு அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஆனா எங்க அப்பா என்னமோ அந்த லேடி கூட அஃபேர்ல இருந்ததை நான் பார்த்துட்டேன். அதனால எங்க அப்பா வந்துட்டு என்னையும் என் தம்பியும் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் தம்பி உடனடியாக ஒத்துக்கிட்டான். எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவ சித்தியும் நான் எதுவுமே செய்யலன்னு எவ்வளவோ முறை அவங்க கிட்ட சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இவன் யாரு சொன்னாலும் கேட்காம அவன் சித்தி மேல பயங்கரமான கோவத்தோட இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா இறந்ததுக்கு முக்கியமான காரணம் இவங்க சித்தி தான் அப்படின்னு சொல்றான். இன்ஃபேக்ட் இவன் வந்துட்டு அவங்க சித்தி கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும்னு கூட ட்ரை பண்ணிருக்கான். ஆனா எதுவுமே இவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கு முன்னாடி கூட இந்த பையன் ஆசையா ஒரு நாய் வளர்த்திட்டு இருப்பான். அது கத்திக்கிட்டே இருந்ததுனால அவங்க சித்தி நீங்களா சாப்பிடுங்க நான் அது வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த வாசல்ல ஏதோ பயங்கரமான சவுண்ட் வருது. இவங்க அந்த சவுண்ட் கேட்ட உடனே இவங்க சித்திக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்து போய் வெளியே ஓடி போய் பாக்குறாங்க. அந்த சித்தி வந்துட்டு அந்த நாயை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வந்த உடனே அந்த நாய் இறந்து போயிடுது. இந்த திடீர்னு கையில ஊத்திட்டு ரோட்ல ஓட ஆரம்பிச்சிருச்சு. வண்டியில இடிச்சு இந்த நாய் செத்து போச்சுன்னு சொல்றான். இந்த சித்தி இந்த பையனை சமாதானப்படுத்துறதுக்கு என்னமோ செஞ்சு பாக்குறாங்க. அந்த பையன் மனசுல இவங்க சித்தி ரொம்ப கொடுமைக்காரி அப்படின்னு பதிவாயிருச்சு. இப்போ இந்த பையனை விசாரணையில வச்சிருக்காங்க. விசாரணையில வைக்கும்போது நிறைய பேர் வந்து இவனுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்க. சித்தி நல்லவங்க தான் தயவு செஞ்சு அவங்கள நம்பு. இது ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி இருக்க கூடாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் கிட்ட எனக்கு கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் இருக்கு நீயே டாக்டர் கிட்ட ஒத்துக்கோ அப்பதான் உனக்கு பிரச்சனைல இருந்து விடுதலை கிடைக்கும் இந்த மாதிரி சொல்றாங்க. உடனே இவன் தம்பி வந்துட்டு தயவு செஞ்சு ஆமா எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்து நிறைய மன அழுத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீ கோர்ட்ல சொல்ல அப்பதான் நீ போலீஸ் ஸ்டேஷன் போகாம ஜெயில இருந்து தப்பிப்ப அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பையனை சொல்லி இவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான். இப்போ அவங்க சித்திக்கு வந்துட்டு உடம்பு சரியாயி நேரா இவன் ஹாஸ்பிட்டல் பார்க்க வந்துட்டாங்க. பார்க்க வந்துட்டு இவங்க கிட்ட ரொம்ப நேரம் மனசு விட்டு பேசுறான். எனக்கு உன்னுடைய அம்மா மரணத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் கிட்ட நான் சொல்லியே ஆகணும். இனிமேல் நான் தான் உன்னை பாத்துக்கணும். ஏன்னா உன்னுடைய அப்பா வந்துட்டு நீ இங்க அரெஸ்ட் ஆகி வந்த உடனே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. உன் தம்பியும் வந்து ரொம்ப தீர்க்க முடியாத கடைசி நிலை நோயாளியா மாறிட்டான். அதனால அவனும் சீக்கிரத்துல இறந்து போயிடுவான்னு சொல்றான். அப்ப இந்த பையன் பயங்கரமா எந்திரிச்சு அப்ப எல்லாத்தையும் நீ தான் பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது ஆமா அதெல்லாம் நான் தான் பண்ணேன் பயப்படாத நீ இதே இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி சிரிக்கும் போது தான் தெரியும் இவ்வளவு நாள் இந்த பையன் சொன்னதுதான் உண்மை இவ தான் குற்றவாளி.